ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலமாய் காலையில் இந்த அதிகாலையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலையில் ஏசாயா 48:15 வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நானே அதை சொன்னேன். நானே அதை சொன்னேன். நான் என்றால் கர்த்தர் சொன்னது, அவர் நமக்கு. நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வர பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். இந்த காலையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 48:15 அவன் வழி வாய்க்கும். நானே சொன்னேன், நானே அழைத்தேன், நானே வர பண்ணினேன். அப்போ என்ன சொன்னார்? வேதத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆபிரகாமை யோசித்து பார்க்கணும். ஏசாயா 51:2 வாசிக்க. உங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆமென். அழைத்தேன். ஆபிரகாமை அழைக்கும் போது வாக்கு கொடுத்து, அதுக்கு தான் சொன்னதுன்னு அர்த்தம். நான் சொன்னேன். ஆண்டவர் ஆபிரகாமோடு சொல்லுகிறார், அழைக்கிறார். அப்போ நானே உன்னை அழைத்தேன். ஆபிரகாம் சாராலே அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஏசாயா 48:15 நானே அப்படின்னா ஆண்டவர் தான் நமக்கு, மனுஷன் அல்ல. மனுஷனுடைய வார்த்தையை நம்பி வாழல. ஆதியாகமம் 12:1-2 வாசிக்கலாமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதான் வாக்கு தத்துவம். இதுதான் ஆண்டவர் அழைக்கும் போது கொடுக்கிறது ஆபிரகாமுக்கு. அப்போ உன்னை அழைச்சாரா? உன்னை தன்னுடைய பிள்ளையை அழைத்தாரா? அழைக்கும் போது வாக்கு தத்துவம் கொடுத்தாரா? சொன்னாரா? நான் உன்னை இப்படியெல்லாம் வைப்பேன்னு சொன்னாரா? இப்படியெல்லாம் உயர்த்துவேன்னு சொன்னாரா? சொன்னவர் யார்? வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் தெரியுமா? மனுஷன் சொல்லி உன்னை அழைக்கலை. மனுஷன் சொன்னான்னா பொய் சொல்லுவான். ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஆபிரகாமை அழைத்த தேவன் மோசேவை அழைத்த யாத்திராகும் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. 4வது வசனம் வாசிங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். பாருங்க, மோசேவை பெயரிட்டு கூப்பிடுறார், ஆபிரகாமை பெயரிட்டு கூப்பிடுகிறார். 10வது வசனம் வாசிங்க. அதுல நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். எகிப்துக்கு போனோம், நீ வா. என் ஜனங்க அங்கே அடிமையாக இருக்கிறாங்க. என் ஜனங்க சிறைப்பட்டு இருக்கிறாங்க. என் ஜனங்க கண்ணீர் விட்டுட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆபிரகாமை அழைக்கும் போது அவனுக்கு வாக்கு கொடுத்து, உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், உன் ஜாதியை உன் சந்ததி நட்சத்திரம் போல உயர்ந்திருக்கும் அப்படின்னு வாக்கு கொடுத்து அழைத்தவர். மோசேவை அழைக்கும் போது என் ஜனங்க சிறைப்பட்டு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. இதை கேட்குற அத்தனை பேருக்கு அழைப்பு உண்டு. உன் அழைப்பை நீ தெரிஞ்சுக்கணும். உன் அழைப்பு என்னதுன்னு புரிஞ்சிக்கணும். உங்கள்கிட்ட சொல்லும் போதே தெரியும் என்ன சொன்னாரோ அதுதான் உன்னுடைய அழைப்பு. அந்த அழைப்பை நீ ஜாக்கிரதையாக காத்து கொள்ளணும். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொன்ன, நானே சொன்னேன், நானே வர பண்ணேன், நானே அவனை அழைத்தேன். அப்போ இங்கே அதே அதிகாரம் ஏசாயா 48:10 வாசிங்க. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா, உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்துக்கிட்டேன், உன்னை புடமிட்டேன். அப்போ அழைத்தவர் நம்மை புடமிடுவார்.
நம்மை உபத்திரத்தின் குகையிலே புடமிடுவார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஏசாயா 41:13 அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அழைத்தவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். வாசிங்க. உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. உண்மையிலே எவ்வளோ பேருங்க அப்படி சொல்ல முடியும்? அழைச்சிட்டாங்க, ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன்றாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு கூட்டின்னு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, வேலை வாங்கி தரேன்னு கூட்டின்னு போகிறாங்க, பாதியிலே விட்டுடுறாங்க. அங்கேருந்து பாவம் அவங்க மாட்டிக்கிட்டு அவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. வெளிநாட்டில் கூட்டின்னு போய் அங்கே போய் எந்த திக்கு தெரியாத இடத்துல அலையிறாங்க. ஐயோ, நான் எப்படி என் தேசத்துக்கு திரும்பி போவேன், என் நாட்டுக்கு திரும்பி போவேன். அநேக விதத்தில் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், அழைத்தவர் நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாது. வாக்கு கொடுத்தவர் நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாது. உன்னை எந்த அழைப்புக்கு அழைத்தாரோ, எந்த வார்த்தை சொல்லி அழைத்தாரோ, எந்த தரிசனம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்றும் வரை. ஆதியாகமம் 28:15 வாசிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். மனுஷன் கைவிட்டுவான், வாக்கு கொடுத்து ஏமாத்திடுவான். ஆனால் மனுஷனை போல ஆண்டவர் அல்ல, மாறுவார் அல்ல. அவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல, சொன்னதை செய்து முடிக்கிறவர். அதனால்தான் உன் வழி வாய்க்கும். அவர் சொன்னார், அழைச்சார், நமக்கு துணையாக நிற்கிறாரு, கூடவே இருக்கிறார். போகிற இடமெல்லாம் அனுகூலமான கதவை திறக்கிறார். அதனால பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்ல, உன் வழியெல்லாம் வாய்க்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்க வந்த ராஜாத்தி ராஜனே, எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்களை அழைத்தவரே, இன்றைக்கி அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஏசாயா 48:15 உன் வழி வாக்கியம் என்று சொன்னவரே, என் ஜனங்களை அழைத்து வாக்கு கொடுத்து ஆண்டவரை வர பண்ணின நீங்கள் இவ்வளோ நாளாகி போச்சு, இத்தனை வருஷம் முடிய போதே. இல்லை, நான் சொன்னதை செய்து முடிக்க வர உன்னை கைவிட மாட்டேன். நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவீங்க, வழியை வாக்கிய செய்வீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.